வணக்கம் நண்பர்களே, ரோடு நண்பர்களே, இது வந்து இன்றைக்கி வாகனமெல்லாம் கம்மியாக இருக்குது, மிச்சம் குறைவாக இருக்குது ரோட்டில். அதனால இது வந்து இன்றைக்கி ரம்சான் ஸ்டார்ட் வந்து இன்றைக்கி தான் ரம்சான் தொடங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் வண்டியெல்லாம் அந்த வாகனம்லாம் ரோட்டில் இல்லை நண்பர்களே. பாருங்கள், ஒரு ஃப்ரீயாக ஒரு இதாக ஓடிக்கொண்டு போகலாம். நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது எல்லா இடத்துலையும். மற்ற நாளில் பாருங்கள், வாகனம்லாம் நிறைய போய் கொண்டு இந்த ரோட்டில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் நண்பர்களே, எப்படிங்கன்னு எவ்வளோ அந்த அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரம்ஜானுக்கு. மற்றது எங்களுக்கும் கூட நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கும் 6 hour டியூட்டி, மற்றவங்களுக்கும் எல்லா கம்பெனியும் தான். இந்த ரம்ஜானுடைய இதால் எல்லாருக்கும் ஒரு நன்மை உண்டு. இந்த ரம்ஜான்கள் இந்த லீவுகள் வரும்போது இந்த கத்தாரில் கவர்மெண்ட் வந்து லீவு வந்தால் அதே போல் எல்லாருக்கும் அதே மாதிரி இதே போல் இந்த ரம்ஜான் டைமில் எல்லாருக்கும் முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கூட 6 hour டியூட்டி இந்த டைமில் நல்ல ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். கத்தார் கவர்மெண்ட்டை பாராட்டக்கூடிய விஷயம், நல்லது கவர்மெண்ட் செய்யுது. எல்லாருக்கும் 6 hour சராசரியாக அப்படி பாருங்கள் நண்பர்களே. அதுகளில் நல்ல விஷயம். லீவு, ஹாலிடே, நேஷனல் டே எல்லாம் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான ஒரு லீவுகள் கிடைக்கும். அது ஒரு சில கம்பெனிகள் தான் அது அந்த மாதிரி இல்லை. லீவுன்னு பார்க்காம இருக்க அவங்கள வேலை வாங்குவாங்க ஓவர் டைம் பண்ணுறதுல. ஆனால் மற்றபடி நாடு வந்து கத்தார் வந்து மிச்சம் நல்லது, நல்ல நாடு, நல்ல சட்ட ஒழுங்கு நல்லது. மற்றது எல்லா லீவுகள் எல்லாம் அதெல்லாம் நல்ல இந்த நாட்டு ஒரு இதுவும் குறைபாடு தாண்ட வேண்டும். ஆனால் கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகள் தேசத்துக்காக எல்லாரும் தேசத்துக்கிற பிள்ளைகள் நம்ம ஜெபம் பண்ணுறோம். எல்லா தேசத்துக்காக நம்ம மேலே வந்த கடமை எல்லா தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். கத்தர் ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கிறாரா. நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, பார்த்துட்டு நிச்சயமாக நீங்கள் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஓகே, பாய் பாய்.